இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதை செய்கிறோமோ அதை நன்மையான ஒரு காரியமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில் இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது நன்மைத்தனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இறைவன் இன்று நற்செய்தி வாசகத்தில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தீய ஆவிகள் கூட இயேசுவை பார்க்கிற போது இறைமகன் நீரே என்கிற வரக்கூடியவராக இருக்கிறீர் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் தீமையான செயல்பாடுகள் செய்யக்கூடிய இடத்திலும் கூட அவர் நன்மையை செய்யக்கூடிய ஒரு இயேசுவாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வாசகங்கள் நாம் பொறாமையில் வாழ்கிற போது மனிதத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கு நம்ம இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நோக்கமும் கடவுளுடைய அருளை பெறக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இதயமும் உள்ளமும் நாம் திறந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? பொறாமை என்பது மனிதர்களை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் எதற்காக பொறாமைப்படுகிறோம்? இந்த பொறாமை நம்ம எந்த செயல்பாட்டுக்கு இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது? இந்த பொறாமை எப்படிப்பட்ட விளைவுகளெல்லாம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது? இதிலிருந்து நாம் எப்படி வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? எந்த எண்ணத்தில் நாம் மாற்றம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை மனிதர்களுக்குள்ள உள்ள உறவை ஒரு துண்டிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒருவர் மீது பொறாமை கொள்கிறோம் என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு துண்டிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்திலே அழகாக நமக்கு எடுத்துக்காட்டு தரப்படுகிறது. தொடக்க நூலிலே 37வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், யோசேப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறுவன். இந்த சிறுவனை அவருடைய தந்தை மிகவும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த அன்பை பார்த்த மற்ற சகோதரர்கள் தந்தை இந்த யோசேப்பு மீது மட்டுமே அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த யோசேப்பை கொண்டு போய் சாவடிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் சாகடிக்க முடியவில்லை. மாறாக எகிப்தியர்களுக்கு விற்றுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அடிமையாக விற்றுவிடுகிறார்கள். ஆனால் தந்தை இடத்திலே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அதற்கான சாட்சிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பொறாமை என்பது உறவை துண்டிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பொறாமை என்பது நம்மையும் பிறரையும் அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்தில் இதற்கான அழகான எடுத்துக்காட்டும் உண்டு. காயின் ஆபேல். இந்த காயின் ஆபேல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். தொடக்க நூலிலே 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். காயின் தீயதை செய்யக்கூடியதாக இருக்கிறார், ஆபேல் நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கிறார். இந்த ஆபேல் நல்லதை செய்கிற போது கடவுள் அவருடைய எரிபலியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆபேல் செய்த எரிபலியை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டு ஆபேலை கொன்றுவிடக்கூடியவராக இருக்கிறார். இதனால் இவர்களுக்குள்ள இந்த உறவு துண்டிப்பது மட்டுமல்ல, நம்மையும் பிறரையும் பாதிக்கக்கூடியதாக, அதாவது இது காயினையும் பாதிக்கிறது, ஆபேலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை இருவரையும் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளையும் விவிலியம் நமக்கு பல இடங்களில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை என்று சொல்லப்படக்கூடியது நம்ம எப்போதுமே அடுத்தவரை பற்றி சிந்திப்பது, அதுவும் தீமையான சிந்தனைகளை அடுத்தவரிடத்தில் செலுத்தக்கூடிய ஒரு செயல்பாடை தான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்தில் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள் உண்டு. நாம் விவிலியத்தில் தொடக்கத்தில் முதல் இறுதி வரை அழிவு என்பது பொறாமையின் வழியாக ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பொறாமை என்பது தான் அடுத்தவரை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய அல்லது தீயவற்றை சிந்தித்து அவர்களை அழிப்பதற்காக நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இந்த
பொறாமை என்று சொல்லப்படக்கூடியது நம்மையும் அழித்து பிறரையும் அழிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் இன்றைய சமூகத்தில் பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு பங்கிலே பணி செய்து கொண்டிருந்தேன். அந்த பங்கிலே பணி செய்து கொண்டிருந்த போது அது ஒரு சிறிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நான் பணி செய்து கொண்டிருந்த போது அதில் ஒரு தையல்காரர் ஒருத்தர் இருந்தார். அந்த தையல்காரர் பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த கிராமத்தில் அந்த ஒரு தையல்காரர் மட்டும்தான் இருந்தார். அதனால் அவரிடத்திலே ஒரு கர்வம் ஏற்பட்டது. அந்த கர்வத்தின் காரணமாக யாரெல்லாம் அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களை எல்லாம் தரைக்குறைவாக பேசுவது, அல்லது இவரை பற்றி யாராவது குறை சொல்லிவிட்டால் அவர்களை பற்றி தப்பாக சொல்வது என்றெல்லாம் சொல்லி அவருடைய குணங்கள் நலங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த மக்கள் அவரிடத்தில் செல்வதற்கு யோசிக்கிறார்கள். அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறு பெண்மணி, வெளி ஊரில் இருந்து வந்தவர், தையல் பயிற்சியெல்லாம் முடித்துவிட்டு அந்த ஊருக்கு வருகிறார். அப்போது அந்த பெண்மணியும் தையல் தைப்பதற்கு தொடங்குகிறார். அப்போது அந்த கிராமத்தில் இருந்த நபர்கள் எல்லாம் அந்த நபரிடத்தில் செல்லாமல் இந்த பெண்மணி இடத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்த அந்த தையல்காரருக்கு மிகவும் கோபமாக இருக்கிறது. என்னிடத்தில் வந்த மக்கள் எல்லோரும் இன்று அந்த பெண்ணிடத்தில் செல்கிறார்கள், அந்த பெண்ணிடத்தில் மட்டும்தான் தைக்கிறார்கள், அந்த பெண்மணி வசதியாக மாறிக்கொண்டிருக்கிறார், நான் வறுமையில் வாடக்கூடியவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புலம்பக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண்மணியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியின் கடைக்கு சென்று இரவு நேரத்திலே அந்த தீ வைத்து அந்த கடையை எரிக்கக்கூடியவராக இருக்கிறார். எரித்துவிட்டு வீட்டிற்கு வந்து நிம்மதியாக தூங்கி விடுகிறார். அடுத்த நாள் காலை அவருடைய மனைவி, அந்த தையல்காரருடைய மனைவி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று இவருக்கு புரியவில்லை. நமது கடைதான் பத்திரமாக இருக்கிறது, ஏன் அந்த பெண்மணியின் கடையை நாம் எரித்ததற்காக இந்த நம்முடைய மனைவி அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த தையல்காரர் அந்த பெண்மணியை அந்த மனைவியிடத்தில் சென்று ஏன் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கேட்டபோது அந்த மனைவி சொல்கிறார், நேற்றைய தினம் நான் அந்த தையல்கார பெண்மணியை சந்தித்தேன். அந்த தையல்கார பெண்மணியிடத்தில் நான் சொன்னேன், என்னுடைய கணவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், இனிமேல் அவர் எந்த நபரையும் திட்டமாட்டார், அனைவருக்கும் பொறுமையாக தைத்து கொடுப்பார். நீங்கள் வெளியூரிலிருந்து வந்தவர்கள், நீங்கள் இந்த ஊரிலே நீங்கள் சம்பாதித்து கொண்டிருந்தால் என்னுடைய கணவர் எப்படி சம்பாதிப்பார் என்பதையெல்லாம் பேசி அந்த கடையை நான் 50,000 கொடுத்து அந்த கடையை வாங்கிவிட்டேன். நான் வாங்கிவிட்டு நான் தூங்கிவிட்டேன். நீங்கள் அது தெரியாமல் அந்த கடையை எரித்து விட்டீர்கள். அதனால் தான் நான் உட்கார்ந்து அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனைவி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது தான் அந்த கணவருக்கு தோன்றியது, அந்த தையல்காருக்கு தோன்றியது, நாம் செய்தது தவறு, நாம் செய்த தவறால் நாமும் அழிந்து போய்விருக்கிறோம் என்பதை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த மனைவியிடத்தில் கேட்கிறார், இதற்கு அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டாரா என்று சொல்லி கேட்டபோது அந்த மனைவி சொல்கிறார், ஆம், அந்த பெண்மணி ஒற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர் சொன்னார்கள், ஆமாம், உங்களுடைய கணவர் இந்த ஊரிலிருந்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் தையல் தொழில் செய்தால்தான் அவரால் வாழ முடியும். நான் வெளியூருந்து வந்தவன், நான் வெளியூருக்கு மீண்டும் சென்று நான் பிழைத்து கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டார். அவர் மிகவும் பணிவாக அந்த கடையை காலி செய்து என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு 50,000 வாங்கிவிட்டு அவர் சென்று விட்டார் என்று சொல்லி அந்த மனைவி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போதுதான் கணவன் உணரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்த தவறு நம்மை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது, பிறரையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். பொறாமை என்பது பல நேரங்களிலே நாம் ஒருவரை பற்றி சிந்தித்து அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் நாம் மேற்கொள்கிற போது நாம் கடவுளுடைய அருளை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைய முதல் வாசகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது கோலியாத்தை கொல்லக்கூடியவனாக இருக்கிறார். இந்த தாவீது சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அதே நேரத்தில் சவுலும் சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அரசராக. ஆனால் இந்த சவுல் தாவீது மீது பொறாமை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த சிறுவன் இந்த அரசாட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கோலியாத்தை அல்லது பெலிஸ்தியர்களை வென்றுவிட்டான் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய அரசாங்கத்திற்கு அல்லது நம்முடைய அரசவைக்கு அல்லது என்னுடைய அரசாட்சிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயப்படக்கூடியவனாக தாவீது மீது பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதனால் சவுலுடைய வாழ்வு அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது.
சவுல் தன்னுடைய பொறாமையின் காரணமாகவே அவன் அழிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். இது தாவீது தாழ்ச்சியோடு, சவுலும் ஒரு அரசர், நான் எப்படி சவுலுடைய இடத்திற்கு வர முடியும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு பொறாமைப்படவில்லை. சவுலை கண்டு நான் தான் கர்வம் கொள்ளவில்லை, நான் தான் பெலிஸ்தியர்களை கொன்றுவிட்டேன் என்று சொல்லி தாவீது மிகவும் கௌரவத்தோடு வாழவில்லை. மாறாக சவுல் தான் அரசர், சவுலுக்கான இடத்தை சவுல் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி மிகவும் தாழ்மையாக விட்டு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் சவுல் பொறாமை கொள்வதன் காரணமாக அவர் அழிக்கப்படுகிறார். தாவீது தாழ்ச்சியோடு சென்ற காரணத்தினால் உயர்த்தப்படக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முதலாக வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு நல்ல விதத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்விக்குறிதான் இன்று எழக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்வை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் முதல் வகுப்பிலே முதல் மாணவனாக வர வேண்டும். மற்றவரை நாம் ஒப்பீடு செய்து அந்த மாணவனை பார் அல்லது அந்த வீட்டில் உள்ள பிள்ளையை பார், அவர் முதல் மதிப்பெண் வாங்கிறான், நீ வாங்குவதில்லை என்று சொல்லி ஒப்பீடு செய்து அவர்களுக்குள் பொறாமை எண்ணத்தை நாம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது அந்த பிள்ளைகளுக்கு நேர்மறையான சிந்தனைகளை சொல்லிக் கொடுத்து நாம் அவர்களை நல்வழிப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒரு முறை ஒரு பெண்மணியின் ஒரு ஆசிரியருடைய வீட்டிற்கு செல்கிறேன். அந்த ஆசிரியருடைய வீட்டிலே நான் பேசி கொண்டிருந்த போது அந்த ஆசிரியர் ஒரு நிகழ்வை எனக்கு சொல்லக்கூடியவராக இருந்தார். 2 நண்பர்கள் அவருடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2 நபர்கள், அருண், ராஜா என்று சொல்லப்படக்கூடிய 2 நபர்கள் அந்த ஆசிரியருடைய மாணவர்களாக, வகுப்பு மாணவராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 மாணவர்களும் நன்றாக படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எப்போதுமே ராஜா தான் முதல் மதிப்பெண் பெறக்கூடியவராக இருப்பான். அருண் எப்போதுமே 2வது அல்லது 3வது இடத்தில் தான் இருக்கக்கூடியவனாக இருப்பான். இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் இருப்பார்கள். ஆனால் எப்போதுமே ராஜா முதல் மதிப்பெண் பெறுவான். ஆனால் அருண் எப்போதுமே 2வது 3வது மதிப்பெண் தான் பெறக்கூடியவனாக இருப்பான். இவர்களுக்குள் ஒரு காழ்ப்புணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுக்குள் சண்டை ஏற்படுகிறது. அதனால் ஒரு நாள் அருண் மிகவும் சோகமாக அவருடைய வீட்டிற்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அருண் அவருடைய வீட்டிற்கு சோகமாக செல்கிற போது அவருடைய தாயார் அவனை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார்கள். அருணிடத்தில் ஏன்பா ரொம்ப சோகமாக இருக்க என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அந்த அருண், நானும் என்னுடைய நண்பர் ராஜாவும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் எப்போதுமே சேர்ந்து தான் படிக்கிறோம். ஆனால் எப்போதுமே ராஜா தான் முதல் மதிப்பெண் பெறக்கூடியவனாக இருக்கிறான். என்னால் வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுக்க முடியவில்லை. நாங்கள் இருவரும் சேர்ந்து படிக்கிறோம், சேர்ந்து காரியங்களை செய்கிறோம். அவன் எல்லா காரியங்களிலும் முதல் மதிப்பெண் பெறுகிறான். என்னால் முதல் மதிப்பெண் எடுக்க முடியவில்லை, போட்டிகளில் சென்று நான் வெற்றி பெற முடியவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தாயிடத்திலே அந்த அருண் மிகவும் சோகமாக சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போது அந்த தாய் அந்த அருணத்தில் கேட்கிறார், நீ ராஜா மீது பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். உடனே அருண், இல்லை, நான் என்னுடைய நண்பன் மீது எப்படி பொறாமைப்படுவேன்? நண்பன் உயர வேண்டும், அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார். நீ உதட்டளவில் உன்னுடைய நண்பன் மீது பொறாமைப்படவில்லை என்று சொல்கிறாய், ஆனால் நீ நண்பன் மீது பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய். நான் கேட்கிறேன், அந்த தாய் சொல்கிறார் அந்த மகனிடத்திலே, நான் சொல்கிறேன், நீ உன்னுடைய நண்பனிடத்திலே, உன்னுடைய நண்பன் ராஜா இடத்திலே என்னென்ன நல்ல குணங்களை எல்லாம் பார்க்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த அருண் சொல்கிறான், என்னுடைய நண்பர் ராஜாவிடத்திலே நான் எந்த விதமான நல்ல காரியங்களையும் பார்க்கவில்லை. அவன் எப்போதும் போல் தான் இருக்கிறான், அவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான், அவனோடு நானும் சேர்ந்து செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த பெண்மணி, அந்த அம்மா சொல்கிறார், இல்லை, நீ ஒருவரிடத்திலே நன்மையான காரியங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையான காரியங்களை பார்க்க வேண்டும். அப்போது அந்த தாய் அவனிடத்தில் சொல்கிறார், அந்த ராஜா எத்தனை மணிக்கு காலையில் எந்திரிப்பான் என்று கேட்கிறார். அப்போது அருண் சொல்கிறான், என்னுடைய நண்பன் காலையில் 5 மணிக்கு எழுந்து விடுவான். எழுந்து தினமும் உடற்பயிற்சி செய்துவிட்டு அவன் பாடங்களை படிப்பான் என்று சொல்கிறார். சரி, நீ தேர்வுக்கு எப்போது படிப்பாய் என்று சொல்லி கேட்கிறார்.
அப்போது இந்த அருண் சொல்கிறான், நான் தேர்வுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக அல்லது 2-3 வாரங்களுக்கு முன்பாக படிப்பேன், அவ்வளவுதான் என்று சொல்கிறான். மீண்டும் அந்த தாய் கேட்கிறார், ராஜா பாடங்களை எப்போதெல்லாம் படிப்பார் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அருண் சொல்கிறான், என்னுடைய நண்பர் தினமும் படிக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் தினமும் படித்து விடுவார். அந்த வீட்டு வேலையெல்லாம் வீட்டு பாடங்களை எல்லாம் அவர் தினமும் கரெக்டாக செய்து முடித்து விடுவார் என்றெல்லாம் சொல்கிறார். அப்போது அந்த அம்மா அந்த அருணிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய நண்பன் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தினமும் வீட்டு பாடங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தினமும் வீட்டு பாடங்களை படித்து முடித்து விடுகிறான். அவனுடைய காரியங்களை உடல் பயிற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, அவன் ஒழுங்காக செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நன்மைத்தனங்களை எல்லாம் நீ உன் நண்பனிடத்தில் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த நன்மைத்தனங்களை, எதிர்மறையான சிந்தனைகளை விடுத்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளோடு உன்னுடைய நண்பனை நீ பார்க்கிற போது நீ வளர்ச்சி பெறக்கூடியவனாக இருப்பாய் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். அன்றுதான் அந்த அருண் புரிந்து கொள்கிறான், நான் என்னுடைய நண்பரோடு சேர்ந்து இருக்கிறேனே ஒழிய நண்பனிடத்திலே நன்மையான விஷயங்களை நான் பார்த்து பாராட்டுவதற்கு தவறிவிட்டேன், அந்த நன்மையான விஷயங்களை நான் பழகிக் கொள்வதற்கு தவறிவிட்டேன். அதனால்தான் நான் எப்போதுமே 3வது 4வது மாணவனாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அன்றிலிருந்து எப்போதெல்லாம் ராஜாவை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் அவனுடைய நன்மையான செயல்பாடுகளை பார்த்து பாராட்டக்கூடியவனாக, அந்த நன்மையான செயல்பாடுகளை நேர்மறையான சிந்தனைகளோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக அந்த அருண் மாறக்கூடியவனாக இருக்கிறான். காலங்கள் கடந்து செல்கின்றன. ஒரு 2-3 மாதங்கள் கழித்து இந்த அருணுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சியான தோற்றத்தை அவருடைய தாயார் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாய் அந்த அருணிடத்தில் அழைத்து, மகனே, நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாய், சந்தோஷமாக இருக்கிறாய், என்ன காரணம் என்று சொல்லி கேட்டபோது அந்த அருண் சொல்கிறான், இல்லையம்மா, நான் ராஜாவிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பார்த்து பழகி கொண்டேன். இன்று ராஜா வகுப்பில் முதல் மாணவன், நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் வகுப்பிலே 2வது மாணவன், நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். காரணம், நான் வளர்ந்திருக்கிறேன். நான் நன்மையான சிந்தனைகளை கொண்டு நான் வளர்ந்திருக்கிறேன். நான் அவன் மீது பொறாமை கொள்ளவில்லை, அவனிடத்திலிருந்து நன்மைகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அருண் தன்னுடைய தாயத்தில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நிகழ்வை அந்த ஆசிரியர் ஒரு வகுப்பின் ஒரு கட்டத்திலே தெரிந்து கொண்டு என்னிடத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்போது அந்த ஆசிரியர் சொல்கிறார், நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட மனநிலையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து அவர்களை ஒற்றுமையில் வளர்ப்பதற்கான பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் தொடக்கூடிய நிகழ்வாக இருந்தது. காரணம், அந்த ராஜாவுடைய தாயார் அல்லது அருணுடைய தாயார் அந்த மகனை நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். விட்டிருந்தால் இந்த அருண் மிகவும் பொறாமைப்பட்டு கொண்டு இந்த வகுப்பிலே இன்னும் பின்தங்கிய மாணவனாக மாறியிருப்பான். ஆனால் அந்த தாய் அந்த மகனுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் சாமுவேல் தாவீதுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். சாமுவேல் தாவீதை நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை துணிந்து செய்யக்கூடியவனாக என்று சொல்லி தாவீதுக்கு சாமுவேல் நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தாவீது வளர்ச்சி பெறக்கூடிய மனிதனாக, அரசராக மாறக்கூடியவராக இருக்கிறார். இந்த வரலாற்றிலே, இந்த விவிலியத்திலே சிறந்த அரசர்களுள் முதல் அரசராக தாவீது போற்றப்படுகிறார் என்றால், இயேசு என்கின்ற ஒரு இறைவன் அல்லது இயேசு என்கின்ற நபர் தாவீதின் குலத்திலிருந்து தோன்றுவார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தாவீது உயர்த்தப்பட்டார் என்றால், அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமல்ல, தான் பிறர் மீது கொண்ட நேர்மறையான சிந்தனைகளின் வழியாக அவர் வளர்க்கப்படக்கூடியவராக இருந்தார். இந்த நாளிலே தாய் திருச்சபை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுதான். நாம் பிறரிடத்திலிருந்து எதிர்மறையான சிந்தனைகளை விடுத்து நேர்மறையான சிந்தனைகளில் நாம் வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையான செயல்பாடுகளை பார்த்து அந்த வழியில் நாம் வளர்த்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்போதுமே எதிர்மறையான சிந்தனைகளில் வளர்த்து
வளர்த்தெடுக்கப்படாமல் நாம் நேர்மறையான சிந்தனைகளில் நாம் வளர்கிற போது இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகளை ஆசீர்வதித்து நம்மை இன்னும் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைய நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிறர் மீது பொறாமைப்படாமல் பிறருடைய எதிர்மறையான சிந்தனைகளை விடுத்து நேர்மறையான சிந்தனைகளில் நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய மக்களாக வாழ இறைவனுடைய அருளை வேண்டி இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவாராக. ஆமென்.